டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இப்போ வந்து நம்ம காலேஸ்வர முதிரை பார்ப்போம். கோ பேக் கொரோனாக்காட்டி இப்போ நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்காங்க. கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்க கை விரல்களை எப்படி இணைக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல நடு விரலோட நுனியை மட்டும் இணைச்சிக்கிறாங்க. அடுத்து வந்து ஆள்காட்டி விரலை உள்பக்கமாக மடிச்சுக்கிறாங்க. வெரி குட். இப்போ வந்து மோதிர விரலையும் சுண்டு விரலையும் உள்பக்கமாக உள்ளங்கையை நோக்கி மடிச்சுக்கிறாங்க. கட்டை விரல் இரண்டையும் சைடு வைஸாக மேல் நோக்கி நீட்டி இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ வந்து விரல்களை கைகளை கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க மேடம், வீடியோக்காண்டி. ஓகே. இப்போ இந்த முதிரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியுது உங்களுக்கு, தம்பு வந்து சைடு வைஸாக மேல் நோக்கி நீட்டி இருக்குது. அங்கே கட்டை விரல் மடக்கி வச்சுருக்காங்க. நடு விரலோட நுனி ஜாயின் பண்ணியிருக்கு. இப்போ கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க மேம். சூப்பர். இப்போ இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம லங்ஸில் இருக்க அத்தனை அழுக்குகளும் நம்ம வெளியில் போயிடும். லங்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு தூசி, அதாவது இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது வந்து உங்களுக்கு வந்து சரியாயிரும். இந்த முதிரை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆயிரும். கோபேக் கொரோனாக்கோசரம் இந்த முதிரை நம்ம திருப்பி சூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து காலையில், மத்தியானம், நைட்டு 3 டைம்ஸ் நம்ம செஞ்சுக்கலாம். டைம் இல்லாதவங்க ஒரு 2 டைம்ஸ் செஞ்சுக்கலாம். ஒரு 3 நிமிடம் இந்த பயிற்சியை செய்யணும். இந்த விரலில் இருக்க அழுத்தத்தை நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஒரு எண்ணத்தால் அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க, மற்றொரு எண்ணத்தால் இந்த கை விரலில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. அடுத்து வந்து முதிரையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 ஹவர்ஸ் கேப்பில் தான் செய்யணும். லங்ஸ் பாதுகாக்கப்படும். இந்த முதிரை செய்வதனால லங்ஸ் வந்து நல்லா சேஃப்டியாக இயங்கும். அது வேலையை அதை பார்க்கும். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். தேங்க்யூ மேம்.